கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகம் கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான ஒரு யோகமும் இருக்கு. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சியாயிருக்கு. கும்பராசியில் ராகுவோடைய தன்மை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியும் அதில் இருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க தாங்க, கும்பராசி பிள்ளைங்க தாங்க படிப்பில் பிரில்லியண்ட்டு. அற்புதமான ஒரு படிப்பு படித்து இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, நாட்டையும் வீட்டையும் காக்கக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பு உங்கள் பிள்ளைங்க இருக்கும். ஜட்ஜ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், அரசியலில் கொடி பிடிக்கலாம். இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆகாத நேரம் கொஞ்சம் நடக்கு. கும்பராசிக்காரங்களுடைய தகப்பனுக்கோ கும்பராசியருடைய தாத்தாக்கோ ஆவாது இந்த ஓரிரு மாதம். கவனமாக இருக்கணும். கும்பராசிக்கு பொதுவாக 7.5 நடக்குன்னு சொல்லுவாங்க. 7.5 கேட்குறது கும்பராசியில் உள்ள ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா சனி பரமாத்மா கும்பராசியிலுடைய பெண்களுக்கு நல்லது தான் செய்வார். ஆண்கள் தான் ஆடம்பரமான ஒரு வேலையில், சுகபோகமான ஒரு அமைப்பில், இந்த மாதிரியான தன்மையில் மாட்டிக்கிட்டா கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. சத்ரு, எதிரி, நோய், வறுமை, கடன் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவுன்னே சொல்லலாம். ஒரு கட்ட காலத்தில் ஒரு 25-27 வயசுக்குள்ள கல்யாண காட்சிங்கெல்லாம் நடந்துடும். கும்பராசியோடைய அமைப்புக்கு ஏற்ற கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணத்தில் வரக்கூடிய கணவன் அமையிறது கஷ்டம். நீங்கள் தான் ஆண்டவனை வேண்டணும். வருங்காலத்தில் வரக்கூடிய கணவர் எனக்கு நல்ல அமைப்பாக இருக்கணும், என்னை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் முருகனையோ விஷ்ணுவையோ நினச்சா நல்ல வரன் கிடைக்கும். ஆடி மாதம் உன் பிரச்சனை எல்லாமே போச்சு. ஏதாவது ஒரு அம்மனுக்கு தான் செய்ய வேண்டிய வழிமுறைகளை, முறையான வழிமுறைகள் பக்குவம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சூளம் வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கும்பராசிக்காரங்களுக்கும் முன்னோர் மூத்தோர் சொத்துனால ஒரு பிரச்சனை வரும். அது கணவன் வீட்டு வழியில் வந்தாலும் வியப்பாகாது.